நம்மளோட முயல் குட்டி போட போகுது. அதுக்கு முன்னாடி அது என்னென்ன சிம்டம்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. அதை வச்சே நாங்கள் முயலை தனிமைப்படுத்திடுவோம். என்ன தீவனம் போட்டாலுமே சாப்பிட மாட்டேங்குது. அதை எடுத்துட்டு போய் கூடு கட்ட போயிடுது. அதனால நாங்கள் வைக்கல் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த வைக்கலை எடுத்துட்டு போய் குழி பறிச்சு அதுக்குள்ள கொண்டு போட்டுட்டு திரும்ப எடுத்துட்டு போய் இடம் மாற்றி அது எங்கே குட்டி போடலான்ட்டு இடம் செட் பண்ணிக்கிட்டே அலையுது மாற்றி அங்கே பாருங்க. எப்பவுமே முயல்லாம் பார்த்தீங்கன்னா குழி நோண்டி அந்த மண்ணில் பள்ளத்துக்குள்ள தானே இது வைக்கும். அதோட குணம் அவ்வளோதான். இங்கே பாரு, கம்பியிலேயே போட்டு வச்சிருந்தாலும் அது அப்படி குழி பறிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதில் கொண்டு வைக்கிது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அது மாதிரி டைம்ல தான் ஒரு நாள் முன்ன பின்ன குட்டி போடும். ஃபர்ஸ்ட் டைம்னா மினிமம் ஒரு 3 குட்டி போடும். ஏற்கனவே குட்டி போட்டிருந்துச்சு அப்படின்னா ஒரு 5, 6 அது போல போடும். எல்லா முயலும் நம்ம இந்த டைம்ல சேர்த்து போட்டோம் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று மிதிச்சு குட்டியை இது பண்ணி விட்டுரும். அது சிம்டம்ஸ் பார்த்த உடனே நேற்றே பிரித்து போட்டுட்டேன். நேற்றுலேருந்தே கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டில் இருந்துட்டே அதனால தனியாக பிரித்து போட்டுட்டேன். நம்மளுக்கு முயல் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாபம் தரும். நான் இதுக்கு முன்னாடி வேற ஊரில் இருந்தப்போ நான் வளர்த்துருக்கேன். உறவுகளே, நம்ம முயல் குட்டி போட்டுருச்சு பாருங்க. எலி குட்டி மாதிரி எத்தனை இருக்குது பார்க்கலாம். 2, 3, 4, 5 அந்த 6 குட்டி போட்டுருக்குதுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கவே. குழந்தைங்க ஒன்று பச்சை குழந்தைங்க கண்ணு திறக்கிறதுக்கு எப்படி 10 நாள் ஆகும். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கோயில்பட்டியில இருக்கும்போது வளர்த்தது. ஐயோ, பயமா இருக்குது. எலிக்குட்டி மாதிரி இருக்கு. தனியா இது பண்ணணும். இங்க கோழி எல்லாம் இருக்கு. இதுக்கு கொஞ்சம் வலை கட்டணும். இது பெரிய வலையா இருக்கா. கீழே கோழி எல்லாம் வச்சிருக்கோமா. இதுல இருந்து இது ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த வலைவழியே ஓடிரும் போல இருக்கு. ஐயோ, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. அது பிளாக் மாதிரி இருக்குது. அது பிளாக் தான் இருக்கும். வெற்றிகரமா போட்டுட்டாங்க. எப்பா 6 பிள்ளைய பெத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டெலிவரி ஆயிருக்கேன்னு தெரியல இவங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். இது எறும்பு வைக்க கூடாது. சுத்தம் பண்ணி அழகா வச்சிடலாம். இதுக்கு இன்னும் ஒரு வலை கட்டணும். இப்ப இந்த வலை இருக்கு இல்லையா, இதுக்கு மேல கொஞ்சம் பச்சை வலை கட்டிடுவோம் கீழ் பக்கமா. அப்பனா குட்டி விழாது. ஐயோ பாவம், கல்லு சாப்பிடவே இல்லை. என்ன இலை போட்டாலும் கூடு கட்டிக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப பள்ளம் நோண்டி அது பள்ளத்துல தானே குட்டி போடும். அதனால எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த குட்டிங்களெல்லாம் பார்த்து ஒரு வருஷம் கிட்டாவது. அவ்வளவுதான் போட்டியே, இன்னும் இருக்கா? பிள்ளைய பெத்த மவராசி, 6 பிள்ளைய பெத்த மவராசி இன்னும் இருக்கா? முடிச்சிட்டியான்னு தெரியலையே. அது கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போடும். சரி, நான் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் குட்டி போடும்போது இப்படி பண்ணிட்டியே மக்கா. முடிச்சிட்டியா? என்ன இருக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்பா, இன்னும் சாப்பிடாம படுத்துருக்கு. இன்னுமே இது குட்டிங்களுக்கு எடுத்து வச்சு பால் கொடுக்கணும். இதோட பால் தான் பிடிச்சி வச்சு சாயங்காலம் போல கொடுக்கலாம். வருங்க, பக்கெட்ல புது பக்கெட் ஒன்று இருந்துச்சு, அதில் போட்டாச்சு. கோழி எல்லாருக்கும் கூட்டுக்குன்னு கீழே வலை கட்டாமல் விட்டுருக்கேன்னா அதனால கோழி அப்படி ஏதோ பூச்சின்னுட்டு குதிச்சு கொத்திடக்கூடாது இல்லையா. அதனால்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் முயலை பிடிச்சி வச்சுட்டு பால் கொடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. என்னோட முயல் குட்டியை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. என்னோட முயல் குட்டிக்காவது என் சேனலை பாருங்க மக்கா. நன்றிங்க. அது பிளாக். அது இன்னொன்று மீதியெல்லாம் எனக்கு என்ன கலர் தெரியல. அதோட கோல்டு கலர் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் மாதிரி இருக்கிறது மட்டும் தனியாக தீரும். அந்த பிளாக் ஆயிரும் பறக்கும்போதே. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா?